அன்பிற்கினி ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. எனக்கு தெரியுது டெட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம். நீங்க இப்பதான் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு கேப் விட்டுருக்கீங்கன்னு. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, படிக்கிறதுக்கு கேப் குடுக்காதீங்க. தொடர்ந்து படிங்கன்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் சயின்ஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம 6த்துல ஃபர்ஸ்ட் டெர்ம்க்கு கொஞ்சம் லெசன்ஸ் போட்டிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே வந்து அலகு 5 விலங்குலகம் அப்படிங்கிற லெசன்ல இருந்தும், அடுத்து ஒரு 2 லெசன்ல இருந்தும் உங்களுக்கு முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லப் போறேன். ஸோ நீங்க தொடர்ந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா நாம அடுத்து வரக்கூடிய பொது டெட் தேர்வை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல ஸ்பெஷல் டெட்டுக்காக போடப்பட்ட எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குங்க. யாரு எப்ப வேணாலும் நீங்க தாராளமா நம்மளோட சேனலை உங்களுக்கு கொடுக்கலாம், ஃபாலோ பண்ண சொல்லலாம். அதுல உங்களுக்கான மெட்டீரியல், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே, சோஷியல் சயின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்து பயனடைங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? விலங்குலகம் லெசனுங்க. ஒரு செல் உயிரிகள் பாத்தீங்கன்னா, அமீபாவில் சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. இவை விரல் போன்ற நீட்சிகளாக போலிக்கால்களை பெற்றுள்ளன. அதாவது அமீபால வந்து கழிவு நீக்கம் போலிக்கால்கள் வழியா நடைபெறுகிறது, அதான் சொல்றாங்க. இதே போலிக்கால்கள் வழியா தான் என்ன பண்ணுது, அது வந்து அதாவது அமீபால வந்து சுருங்கும் நுண்குமிழ்கள் வழியா வந்து கழிவு நீக்கம் நடைபெறுது. அது வந்து எதை வச்சு இடப்பெயர்ச்சி பண்ணுதுன்னா, போலிக்கால்களை வச்சு இடப்பெயர்ச்சி பண்ணுது. முடிஞ்சு போச்சா? பார்மீசியம் இது வந்து தன்னுடைய குறு இழைகள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினாவை பொறுத்த வரைக்கும் கசை இழைகளின் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது என்ன சொல்றோம்? வலசை போதல்னு சொல்றோம். தமிழ்ல கூட நீங்க படிப்பீங்க. குளிர்கால உறக்கம் உறங்குற ஒரு விலங்கு வந்து ஆமை. கோடைகால உறக்கம் செய்யக்கூடியது நத்தை. நமது மாநில விலங்கு என்ன? நீலகிரியோட வரையாடு தாங்க. ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று அழைக்கிறார்கள், நமக்கு தெரிஞ்சதுதான். சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0°C அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. அதாவது சிங்கப்பூர்ல ஜூராங் அப்படின்னு சொல்லி ஒரு பறவைகள் பூங்கா இருக்குதுங்க. அந்த பூங்கால பென்குயின்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 0°C நிலவக்கூடிய ஒரு கண்ணாடி தொட்டி ஏற்பாடு பண்ணி அது உள்ள பென்குயின்களை வச்சிருக்காங்க. என்ன காரணம்? ஏன்னா பென்குயின்கள் யூஸ்வலா வந்து நார்த் போல், சவுத் போல், இந்த போலார் ரீஜியன்ல தான் இருக்கும். அங்க வந்து 0°, அதுக்கு கீழே தான் வெப்பம் இருக்குன்றதுனால இது மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அடுத்து பாருங்க, அழகு 6 உடல்நலமும் சுகாதாரமும். அதிக புரதம் உள்ள உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா சோயாபீன்ஸுங்க. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெல்லிக்கனில தான் அதிகமா இருக்கு. 20 மடங்கு அதிகம் ஆரஞ்சை விட. ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் மற்றும் மூளை வளர்ச்சிக்கும் இரும்பு சத்து காரணமாகிறது. ரைட்டா? பாத்துக்கோங்க, இரும்பு சத்து, நம்ம ரத்தம் வந்து சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஹீமோகுளோபின் தான். அது ஒரு கலர் பிக்மெண்ட். தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் சத்து தேவைப்படுகிறது. முருங்கை இலையில் வைட்டமின் ஏ மற்றும் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதம் ஆகியவை ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் பயன்படுகின்றன. பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, நோய்களும் அறிகுறிகளும். குவார்ஷியாக்கள் கொடுத்துருக்காங்க. வந்து வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு, இதெல்லாம் வந்து குவார்ஷியாக் நோயோட அறிகுறிகள். மராஸ்மஸ், எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்று, அந்த அளவுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கும், எலும்பு எல்லாம் வெளில தெரிற மாதிரி இருக்கும், தோலை போட்டு போருப்பா மூணு மாதிரி. அடுத்து தாது உப்புகள் குறைபாடு பாருங்க. கால்சியம் குறைவான நமக்கு ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுது. பாஸ்பரஸ் குறைஞ்சா ஆஸ்டியோ மலேசியாவும், அயோடின் குறைஞ்சா கிரிட்டினிசம் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி இரும்பு சத்து வந்து குறைஞ்சா வந்து ரத்த சோகையும் ஏற்படுதுங்க. அடுத்து பாருங்க, இப்போ வந்து 6ஆம் வகுப்போட முதல் டேர்ம் முடிஞ்சிச்சு. அதுல 2வது டேர்ம் ஸ்டார்ட் பண்றோம். 2வது டேர்ம்ல வந்து அலகு 1 வெப்பம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். கலோரி என்ற அலகும் வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. அதுவும் தாங்க பயன்படுது, ஜூலும் பயன்படுது, கலோரியும் பயன்படுது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அப்ப பாருங்களேன், வெப்பநிலைக்கு பாருங்களேன், எஸ்ஐ அலகு வந்து ஜூலு, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூலு, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. செல்சியஸ், ஃபாரன்ஹீட் போன்றவை பிற அலகுகள் ஆகும். செல்சியஸ் என்பது சென்டிகிரேட் என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான ஒன்றா இருக்கு. செல்சியஸ் இன்னொரு பேர் வந்து சென்டிகிரேடு. மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37°C. வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். ஓகேவா? 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1°C உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு தான் 1 கலோரி. அதாவது 1 கிராம் நீர் எடுத்துக்கிட்டு அதோட வெப்பநிலை வந்து 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கு எவ்வளோ அதாவது வந்து அதுக்கு தேவையான வெப்பநிலை தான் வந்து 1 கலோரி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை
அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம். வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு என்றும், பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு என்றும் அழைக்கப்படுகிறது. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால், அதாவது போரோசிலிகேட் இன்னொரு பேர் ஃபைரெக்ஸ் கண்ணாடிங்க, உருவாக்கப்படுகின்றன. இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன. ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் போயிருக்குதுங்க 1922. அதே மாதிரி அண்டார்டிகா கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளதுங்க. அது வந்து -89 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்குது. ஓகேவா? ஓகேங்க, இது ஒரு 3 லெசன் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இதை பாருங்க. நாளைக்கு தொடர்ந்து 6th 7th 8th 9th 10th 11th 12th கண்டிப்பாக பண்ணுவோம். பொறுமையாக போயிட்டே இருப்போம். அதுக்குள்ள நமக்கு பொது டெட் எக்ஸாம் அறிவிப்பு வந்துடும். தேங்க்யூ.